பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய கடல் கடந்து இந்த மண்ணிலே வசிக்கக்கூடிய எனதருமை சகோதரர்களே சகோதரிகளே, குறித்த நேரத்தில் முடிப்பார் என்று நம்பிக்கையோடு அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஐ எம் ஆல்வேஸ் டைம் கன்சர்ன், வரிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூடுதலாக பேசி பொதுவாகவே பழக்கம் இல்லை, அதனால கவலை வேண்டாம். எல்லா சபைகளுக்கும் எல்லாத்துக்குமே இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே ஒரு மாண்பு, ஒரு ப்ரொசீஜர் உண்டு. சாப்பிடணும்னா, நடக்கணும்னா, பேசணும்னா, அதே மாதிரி ஒரு சபையில இருக்கணும்னா ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, யார் முன் வரிசையை தேர்ந்தெடுத்து அமர்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு வாண்டடா தேர்ந்தெடுத்து அமர்வதை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட செவர்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கால் அவங்கலாம் இஸ்திஸ்னாவா முஸ்தஸ்னாவா, அதாவது எக்ஸப்ஷனல் பீப்புளா இருந்தா அவங்களுக்கு முடியாதவர்கள் அப்படின்னா பரவாயில்ல. இப்ப நான் பாக்குற நிறைய பேர் சாஞ்சி அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப திடகாத்திரமானவர்கள் இருக்கிறாங்க. நிமிர்ந்து உட்காரத்தோட நெருங்கி வந்துட்டா, அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக வந்துட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளுக்கு முறைய நெருக்கம் அப்படி அப்படி மஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய உலக பெரிய முயற்சி, நீங்க எடுத்திருக்கிற மிகப்பெரிய முயற்சி அல்லாஹ் புரிந்து கொள்வாங்க. எவ்வளவு பெரிய முயற்சி பாருங்க. உங்கள் முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. உண்மையிலேயே காரணங்களோடு அப்படியே தங்கி இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவாங்க. இப்ப எவ்வளவு அழகா இருப்பாங்க சபை. சொல்றத ஃபாலோ பண்ணா எல்லாமே அழகா தான் இருக்கும். பெரும் மரியாதைக்குரிய ஷேக் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், சில விஷயங்கள் நான் சொல்வது ஜென்சிக்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் யோசித்தேன், நான் இதை சொல்லி ஆரம்பிக்கணும், இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அல்லது கல்வியை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் அவங்ககிட்ட இதை சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது நிச்சயமாக ஜென்சிக்கும் அடுத்த ஜெனரேஷன் மில்லினியா தானே, அவங்களுக்குமே அது எக்ஸாக்டா போடணும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் நம்முடைய அறிவுத்திறனை பற்றி, அதுக்கு பிறகு எனக்கு இந்த தலைப்பு தரப்பட்டதை பற்றி, இங்க நான் பிரான்ஸுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு நடந்த சில அனுபவங்கள் இதோடு சேர்த்து அப்படியே தலைப்புக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல 3 பையன் இருந்தான். அந்த 3 பையன் சேர்ந்து ஒரு ஹஸ்ரத்துடைய மகளை லவ் பண்ணாங்க. பொருந்தி வருதுல்ல, சிரிக்கிறவங்க மட்டும் தான் பொருந்தி வருது. எங்க விட்ட ஒரு ஹஸ்ரத்துடைய மகள் லவ் பண்ணாங்க. அப்போ நியாயமா ஹஸ்ரத்துடைய மகங்கிறதுனால ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க, அவரும் கண்ணியமானவர். 3 பேருமே ரொம்ப கண்ணியமா போய் என்ன செஞ்சிடலாம், போய் பொண்ணு கேட்கலாம் முடிவு பண்ணி போயிட்டாரு. வசதி என்ன பண்ணிருக்காரு, சரிப்பா 3 பேர் இருக்கீங்க, ஃபர்ஸ்டாவது பேர் கேட்கலாமா, உன் பேர் என்ன கேட்கலாம், என் பேர் இப்ராஹிம் அப்படின்னா, ஒரு பேர் என்ன, அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டேன். சவுண்ட் இல்லை, இப்ராஹிம் இப்ராஹிம் அப்ப சொன்னா உன் பேர் என்ன கேட்டிருக்காரு, என் பேர் இப்ராஹிம். உனக்கு சூரா
இப்ராஹிம் நீ மனப்பாடமா சொன்னா உனக்கு தர்றதை நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா ஃபார்ச்சுனேட்லி அவர் பேர் உள்ள சொல்றாங்கிறதுனால தட்டு தர மாதிரி தப்பு தவறமா சொல்லி முடிச்சிட்டார். அவர் வந்து இப்ப குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. செகண்ட் கொடுக்குறவங்க உன் பேர் என்ன கேட்டாரு, என் பேர் யூனுஸ் அப்படின்னா. இப்ப என் பேர் யூனுஸ் அப்படின்னா இப்ப என்ன சொன்னாரா, அவர் என்ன சொன்னார், அதுக்கு நீ யூனுஸ் பேர்ல இருக்கு, நீ யூனுஸ் சூறாவை சொல்லிட்டா நான் கன்சிடர் பண்றேன். அவரும் தட்டு தரு மாதிரி தப்பு தப்புமா குறையா சொல்லி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலா மூணாவது இருந்தார், அவர் பேர் யூசுப். இல்ல ஆரி பிராண்ட் வரும் இல்லையா, அவர் பேர் யூசுப் அவசியம். மூணாவது அவர் பேர் என்ன, நபிமார்கள் பேர்ல பெருசா இருக்கிற சொல்றாங்க. இப்படி வந்தீங்கன்னா யூசுப் வந்து கிட்டத்தட்ட 111 வசனங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது என் பேர் யூசுப், ஆனா எங்க வீட்டுல என்ன குள்ளுலா வந்து கூப்பிடுவாங்க. எவ்வளவு புத்திக்கு கூர்மை பார்த்தீங்களா, அறிவு கூர்மை. இந்த அறிவு கூர்மை உண்மையிலேயே எங்க பிரின்சிபல் இருக்காங்க அப்துல் மசூத் ஜமாலி ஹபீதவுல்லா. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, குரானை மனனம் செய்பவர்களுடைய மனது வந்து கத்தி மாதிரி கூர்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பும் கூட. குறைந்தபட்ச மரணமாவது நம்மளுக்கு இருக்கணும், ஏன்னா நம்ம அந்த மெமரியில இருந்தா எடுத்து ஓதியா. அப்படி ஒரு அறிவுசார் சமூகம் இன்று எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது, என் கூட ஒருவர் எனக்கு கொஞ்சம், நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வர்றதுனால அவரும் உங்க கூட வராது, நீங்க டிராவல் வரலாம் அப்படின்னு சொல்லி பசீர் வந்து ஒருத்தர் ஒரு நண்பரை பெற்றிருக்காங்க. உங்களுக்குலாம் அறிமுகமானவராக தான் இருக்கார். அவர் வந்து வரும்போது ரொம்ப ஆழமான கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தார். அப்போ ஒன்று சொன்னாரு, நான் 12 மணிக்கு 1 மணிக்கு பாக்குறேன் எங்க ஊர்ல. அவர் இங்கதான் சிட்டிசன் தான். எங்க ஊர்ல 12 மணிக்கு 1 மணிக்கு பாக்குறேன், எங்க பள்ளிவாசல் பக்கத்துல வந்து ஒரு கிணறு மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னார். அதுல உட்கார்ந்து பைக்கை வச்சு இளைஞர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் இது ரொம்ப எனக்கு தொடர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி இருக்கிறாங்க, இப்படி என்ன உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போய் பள்ளிவாசல் நிர்வாகத்துல சொன்னேன். அப்ப பள்ளிவாசல் நிர்வாகத்துல சொன்னாங்க, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நோன்பு நேரத்துல நம்ம இலவசமா வந்து ஏதாவது எல்லாருக்குமே ஊர்ல சகர் போடுறோம்ல, அதுல ஆரம்பிக்கிறது மிச்சம் 11 மாசம் அப்படியே கண்டினியூ ஆகுது நைட்ல வந்து. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப புரட்சிகரமாவும் தெரிஞ்சது. அப்ப அவர் சொல்றாரு, பேசாம இதுக்குதான் நான் சொல்றேன், இந்த சகர ஏற்பாடே பண்ணக்கூடாது, அப்படி ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லையே, இது பண்றதுனாலதான் இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு வேதனையை பதிய வைத்தார். ஏன்னா நைட் நேரத்துல இப்படி முடிச்சிருக்கிறதுனால பகல்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும். ஒரு மூமின் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு ஆகுமான பேச்சுகளை கூட வீணா பேசாம டக்குன்னு கொண்டு போயிடு. ஆனா இப்ப வந்து இந்த சமூகத்தில் ஒரு ப்ரொடக்டிவிட்டி என்பதே இல்லாம இருந்துச்சு. இப்ப நான் அந்த ரூம்ல இருந்து கரெக்டா இப்ப ரெடியாகி வரும்போது ஒரு சகோதரர் அவ்வளவு வேதனையாக ஒரு கருத்தை பதிய வைத்தார். ரொம்ப வேதனையாக சில விஷயங்களை பதிய வைத்தார். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவரு அதிகார ரீதியாக எந்த காவல்துறைக்கோ எந்த அலுவலகத்திற்கோ எங்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய மரியாதை என்பது வேறு. ஆனால் நாம் வந்து தொடர்ந்து சமுதாய களத்திலும் அரசியல் களத்திலும் அறிவுசார் களத்திலும் கல்வி தளங்களிலும் நம்மை தவிர்த்ததுடைய விளைவு இன்னைக்கு அவர் ரொம்ப வேதனையா பதிவு வச்சார். அலுவலகம் அவ்வளவுதான் பயங்கரமா உணர்ச்சிகரமா சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு டச் ஆயிடுச்சு. ஏன்னா அது உண்மை இருக்கு, அவர் அந்த வேதனையில உண்மை இருக்கு. அப்போ அவர் சொன்னார், என் நண்பர் அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார், அவருடைய மகன் இருக்கிறார், அந்த உணர்வை மட்டும் இங்க பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிற எவ்வளவு அது சரி தவறுன்றது அப்பாற்பட்டது, அந்த உணர்வை சொன்னதை அப்படியே பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அது சார்ந்து இந்த தலைப்பு ரொம்ப கரெக்டா பொருந்தி வரும். நம்புறேன். என்னை அறிமுகம் இல்லை அவருக்கு, நீங்க ஏதாவது கட்சியில இருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா உங்களை நீங்க வந்து பேசாம இருக்கீங்க, உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்ப
என்னுடைய ஒரு உயர்ந்த அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய மகன் தான் அவர் நான் போறேன் ஏதோ பழத்தையும் தயிர் சாதத்தையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க சொன்னா எங்க ஊர்ல பாண்டிச்சேரி பக்கத்துல காரைக்கால்ல ரொம்ப பெரிய இன்ஃபுளுன்ஸ்டான ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆட்கள் எங்க பார்க்கலாம் அப்படின்னா விதவிதமா மந்தி சாப்பிடறது தான் பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிய வைத்தால் இருக்காது. எனக்கு ஒரு விதத்தில் பழனி பாபா சொல்லி காட்டுவாங்க ரொம்ப அழகாக, நீ குருமா குடிப்பதை தவிர வேறு எதையும் மாட்ட மாட்டா என்று சொன்னால் சத்தியமாக உன்னை யாரும் இந்த சமூகத்தை திருத்த முடியாது. தவறு கிடையாது. குரு வஷர குரு வதாது சுரீஃபு இன்னல்லா சாயிபு முஸ்லிஃபின் அதுலயே சப்ஜெக்ட் வந்தது கரெக்டா. நீங்கள் உண்மையிலும் குடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் மார்க்க ரீதியான விஷயங்களில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு, பள்ளிவாசல்களில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வில் மிக முக்கியமானது. நாம் எந்த அளவுக்கு நபிசுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா கமஸலில் கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனா. ஒரு கப்பலில் செல்பவர்களுக்கு உதாரணம் என்றார்கள் நபிசுல்லாஹ். ஒரு கப்பலில் செல்பவர்களுக்கு உதாரணம், மேல்தளத்துல கொஞ்சம் பேரும் கீழ்த்தளத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. மேல்தளத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்த்தளத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தளத்திற்கு போய் தண்ணீர் குடிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. கீழ்த்தளத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தளத்தில் இருப்பவர்கள்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு இருக்கு அந்த கப்பல்ல சூழ்நிலை. அப்ப இந்த கீழ்த்தளத்தில் இருப்பவங்க சேர்ந்து முடிவெடுத்தாங்களா, நம்ம ஏன் போய் மேல இருந்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே, நம்ம ஏன் மேல இருந்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே, நமக்கு கப்பலுக்கு இவ்வளவு தண்ணி இருக்க ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துப்போம். இந்த கீழ் மேல் இருப்பவர்கள் கீழே இருந்தா ஓட்ட போலாம் நமக்கு என்ன என்று இருந்தா என்ன ஆகும், மொத்தத்துக்கு சேர்த்தா பாதிக்கணும். இப்படித்தான் இறை விதிகளாகட்டும் தீமைகளை தடுப்பதாகட்டும் நீங்கள் எதை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே அதை சேர்ப்பதாகட்டும் நீங்க இது எல்லாத்திலையுமே சேர்ந்துதான் இந்த மக்கள் மன்றத்திலே பயணிக்க வேண்டியது இருக்கிறது. யார் ஒருவருடைய செயலை பார்த்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார், யார் ஒருவருடைய செயலை பார்த்து நீங்கள் ஊக்குவிக்காமல் இருந்து விட்டார், யார் ஒருவருடைய செயலை பார்த்து நீங்கள் தடுக்காமல் இருந்து விட்டார், எது சமூகத்துக்கு முக்கியமோ அதை சொல்லாமல் விட்டு விட்டார், எது சமூகத்துக்கு முக்கியமோ அந்த விழிப்புணர்வை தராவிட்டார், எது சமூகத்துக்கு முக்கியமோ அதை தடை செய்ய வேண்டுமோ அதை தடை செய்யாமல் விட்டு விட்டார், எதை ஊக்குவித்திருக்க வேண்டுமோ அதை ஊக்குவித்திருக்காமல் விட்டு விட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது அனைவருக்கும் சமமாகத்தான் நடக்கும். இன்னைக்கு எது நடக்காது சொல்லுங்க, எது நடக்கல? அங்கெல்லாம் நடந்திருந்துச்சு என்று நாம் நினைத்த பல விஷயங்கள் நம்மை நோக்கி நெருங்கி வந்தது. சமீப காலத்தில் இங்கு பார்ப்பதாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேசத்தில் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ஹிஜாப் அணிவது கல்விக்கூடங்களிலே தடை செய்யப்பட்டது கர்நாடகாவில். அப்படி கர்நாடகாவில் தடை செய்யப்பட்ட போது 129 பக்க ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கு அதை எடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன் வச்சு படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி அந்த தூக்கமே வர மாட்டேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த 129 பக்கம் அந்த பேப்பரு அப்படியே கசக்கி தலை இந்த பக்கம் அந்த பக்கம் காலைல வஜரி தெரியும், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் மாறி இருக்கு. திரும்ப காலைல எந்திரிச்சு மன உளைச்சல் உண்டாச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட். இன்றைக்கு ஏன் சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும்? என்னிடத்தில் அந்த வேதனையாக அந்த நூல் இருக்கும்போது பதிய வைத்தவரை போல, என்னோடு இந்த தேசத்திற்கு பயணித்து வந்தவர் தன்னுடைய வேதனையை பதிய வைத்ததை போல, ஏன் இந்த சமூகம் அரசியல் ரீதியாகவும் அறிவு சார்ந்தும் அதிகாரத்தை நோக்கியும் தன்னை விழிப்புணர்வு படுத்திக் கொள்ள வேண்டும்? அவர் அழகா சொன்னார், சோத்து கடையா திறந்து வைக்கிறாங்க, யாராவது ஒரு கல்விக்கூடத்தை திறந்து வைக்கிறார்களா, யாராவது ஒரு கல்லூரியை திறந்து வைக்கிறார்களா? இதே ஹிஜாப் இஷ்யூ வரும்பொழுது நான் லால்பேட்டையிலே பேசினேன். அப்ப நாட்டுமன்றம் எம்எல்ஏவாக சிந்தனை செல்வன் அவர்கள் இருந்தார். நான் பேசும்போது சொன்னேன், அதை அவர் ரொம்ப ஆமோதித்து சொன்னார், கரெக்டா சொன்னார் தோழர் அப்படின்னு. அது என்ன கருத்து நான் சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்தியா போன்ற நம்முடைய நாட்டில் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு என்று சொன்னால், அழகு ஆங்கிலம் பிரிட்டனுக்கு அழகு என்று சொன்னால், ஸ்பைசஸ் போன்ற வாசனை திரவியங்கள் மற்றும் அழகான மலைகள் இலங்கைக்கு அழகு என்று சொன்னால், மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்துக்கு அழகு என்று சொன்னால், பல இனம் பல மொழி பல குழு பல வேடங்களாக பிரிந்திருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள் என்று சேர்ந்து வாழ்வதுதான் நம்முடைய தேசத்துக்கு அழகு. யூனிட்டி டைவர்சிட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஹிஜாபை அணிந்து வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை அணிந்து வருவதால் யூனிஃபார்ம் பாதிக்கப்படுது என்று சொல்லும் பொழுது, every single citizen of India has got the right to profess, practice, propagate his own religion. இது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமை.
ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய மதத்தை நீங்கள் எந்த மதம் பிடிச்சிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளவும், அதை நடைமுறைப்படுத்தவும், அதை பிரச்சாரம் செய்யவும் இந்தியாவில் அரசியல் சட்டம் நமக்கு உரிமை தருகிறது. ஆனால் இந்த இடத்துல சிக்கல் வரும்போது அப்போது நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். கல்விக்கூடங்கள் அவர் எனக்கு கேட்கிறப்ப இந்த செய்தியை சில நாட்களுக்கு முன்பாகவே நான் பேசுகிறேன். கல்விக்கூடங்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எத்தனை கல்விக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள், அதிகாரத்தை நோக்கி மக்களை நகர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கல்விக்கூடத்தை, முஸ்லிம்கள் ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்க வேண்டும். அந்த கல்விக்கூடத்தில் இந்தியாவே, அந்த கல்விக்கூடத்திலே இந்துக்கள் அவர்களுடைய அடையாளங்களோட வர வேண்டும், முஸ்லிம்கள் அவர்களுடைய அடையாளங்களோட வர வேண்டும், கிறிஸ்தவர்கள் அவருடைய அடையாளங்களோடு தான் வர வேண்டும். அடையாளங்களை கலைத்துவிட்டு எல்லோரும் ஒருமைப்பாடு இருங்கள் என்று சொல்வது தேசம் அல்ல. அவர்கள் அடையாளத்தோடு வந்து அவர் எனக்கு சம்மந்தம் இல்லாத அடையாளத்தோடு அவர் இருப்பார், அவர் சம்மந்தம் இல்லாத அடையாளத்தோடு நான் இருப்பேன். ஆனால் இதை எல்லாத்தையும் பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு கல்விக்கூடங்களிலிருந்து அவர்கள் உருவாக்க வேண்டும். அதை நோக்கி இஸ்லாமியர்களுடைய கல்விக்கூடங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டு நான் மறுநாள் வர்றப்ப ஒரு நாள் அது 2 நாள் இருக்கும், ஒரு தொலைபேசி அழைப்பு நடந்தது. அப்ப போன் பண்ணி கேட்டார், நீங்க வேணா செய்யல, வசூல் பண்ணுங்க, நான் வேணா பணம் தரேன். நான் சொன்னேன், இதைத்தான் என்னுடைய கொள்கைப்படி இதுதான் நான் எதிராக. இப்ப இது என்ன கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறிட்டு, சரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தரலாம், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தருகிறான். எனக்கென்று ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையே ஒருவரை நம்பி அனைத்தையும் ஒப்படைப்பதை விட, ஒவ்வொரு தனிநபர் எதை உருவாக்க முடியும், ஒரு தனிநபர் எத்தனை பேரை ஐஏஎஸ் படிக்க வைக்க முடியும், ஒரு தனிநபர் எத்தனை பேரை ஐபிஎஸ் படிக்க வைக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய எது நம்மளாம் தாண்டி எங்கேயோ போயிட்டான். நான் மதரசாவில் படிக்கின்ற காலத்திலேயே, புகாரியால படிக்கிற காலத்தில் ஒரு லைப்ரரியில் புக் எடுக்கிறேன், இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் அப்படின்னு புக். இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ், ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் ஃபத்வாஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக்கா எழுதியிருக்காங்க. எழுதுறது யார் தெரியுமா? அப்புறம் கூட நீங்க கூகுள் பண்ணி வந்தது, இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் யார் எழுதுறாங்க? அருட்சோடி. இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ். நான் உங்களுக்கு ஹிஜாபை பற்றி இங்கே பேச வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த ஹிஜாபுடைய கான்ட்ரோவர்சி பற்றி மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஏன் பேச வந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஹிஜாபை எடுத்து தனித்தனியாக ஆய்வு செய்து நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. கர்நாடகாவில் தீர்ப்பு தருகிறது. இன்னைக்கு அரசியல் ரீதியாக அந்த வழக்கு வந்து கர்நாடகாவிலே கடைசியை ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ஹிஜாப் போடக்கூடாது தடை பண்றாங்க. தடை பண்ண பிறகு அந்த ஜியோக்கு எதிராக ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட்ல முடியாதுன்னு சொல்லி அதை ஹைகோர்ட்ல நம்மளுக்கு பாதகமா தீர்ப்பு போகுது. அதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததோட ஸ்டாப் ஆகி இருக்கும்போது கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் வந்ததோடு அப்படி போயிட்டு இப்ப. ஆனால் அபிஷியலா அதை நீங்க அந்த ஜியோ வந்து இது வரைக்கும் பாஸ் பண்ணல. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஹிஜாப் போட்டு வரக்கூடாது என்றுதான் ஜியோ இப்போ வரைக்கும். அது ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்டோட அப்படி இருந்துச்சு. லாகர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் மாறினால அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட் ஆரம்பிப்பார் ஜட்ஜ் 15-16 பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா 129 பக்கத்துல 15-16 பக்கத்துல அவர் எழுதி ஆரம்பிப்பார். ஜட்மெண்ட் ஆரம்பிக்கும் சொல்லுவாரு, தன்னுடைய இத்தனை புராணாயத்தில் எல்லாத்தையும் பார்த்தவரு தன்னுடைய ஜட்மெண்ட் ஆரம்பிக்கும் சொல்லுவாரு, starting point, this judgment we decide to begin with what Sarah Swillinger from Centralia, Illinois concluded her well-researched article, Veiled Women, Hijab, Religion and Cultural Practice 2013. First எடுத்த உடனே எந்த புத்தகத்தை எடுத்து வரார் அப்படின்னு சொன்னா, யார் காலம் பூரா இந்த ஹிஜாபுக்கு எதிராகவே வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுடைய ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து சாரா ஸ்வில்லிங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் ஹிஜாபை பற்றி என்று ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்து ஹிஜாபுக்கு எதிராக அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஒன்னொன்னா அவருடைய ஆய்வு கட்டுரையுடைய முடிவு என்று ஆரம்பித்து அதை சொல்லுகிறார். இப்படியே 39வது பக்கத்தில் அந்த ஹிஜாபுடைய வழக்கில் 39வது பக்கத்தில் அவர் பேசுகிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கணும், எங்க அலுவலகத்துல நிறைய பெண் அட்வொகேட்ஸ் உண்டு, உமன் அட்வொகேட்ஸ் நம்ம ஆபீஸ்ல நிறைய உண்டு. எங்க நம்முடைய சட்ட அலுவலகத்தில் இந்தியாவில் நம்ம கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, பணிபுரியுறாங்க, ஜூனியர்ஸா இருக்கிறாங்க. அதுல நேற்று முந்தாயத்து எலெக்ஷன் இல்லையா, அப்ப
அப்ப நேற்று ஒரு பேச்சுவார்த்தை போயிடுச்சு ஆபீஸ்ல. போனப்ப நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தமும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம ஆபீஸ்ல இருக்கிற முஸ்லீம் வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மாற்றம் வேணும் தானே, நாங்க தற்கொலையா இருந்துட்டு போறோம். டீட்டெயிலா சொல்ல வைக்கல. மாற்றம் வேணும் தானே, நாங்க தற்கொலையா இருந்துட்டு போறோம். இது என்ன அப்படின்னா, என்ன ஆபத்தை நோக்கி நகரணுங்கிறதுக்கான எந்த ஐடியாவும் கிடையாது. நான் இதை பலமுறை அரசியல் இடைகளிலும் சமூக இடைகளிலும் சமுதாய இடைகளிலும் பதிய வைத்திருக்கிறேன். நான் அரசியல் ரீதியாக கிட்டத்தட்ட முதல்வர் அவர்களோடு கூட பயணம் செய்திருக்கிறேன். நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வரும்பொழுது அவருடைய ஆங்கில மொழியை நான் தான் மொழிபெயர்த்து தமிழில் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதுவரை அரசியல் ரீதியாக யாரிடத்திலும் இதே மசிதில் இருக்கிறேன், இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எந்த ஒரு சின்ன லாபத்தை ஆகி அடைச்சதில்லை. நம்முடைய நோக்கம் இன்றைக்கு சமூகத்துக்கு எது சரியாக இருக்கும். அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் குறிப்பாக அதனால அந்த ஹிஜாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் அணியக்கூடிய ஹிஜாபை யார் ஆய்வு செய்திருக்கிறாரோ இல்லையோ, நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் இதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை தெளிவாக ஆய்வு செய்கிறார்கள். அதற்கு எதிராக என்னென்ன சர்ச்சைகளை கிளப்ப வேண்டுமோ, அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் மிக தெளிவாக செய்கிறார்கள். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹிஜாபுக்கு எதிராக 7 பேர் வழக்கு கொடுக்கிறார்கள். அந்த 7 பேரும் மறுமுடிக்க பித்தாளுடைய டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இன்னொருத்தருடைய டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் குரான்ல இருக்குது. ஏன்னா எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா. இந்தியாவுடைய அரசியல் என்ன சொல்லுது அப்படின்னா, யாருக்கு எந்த மதம் பிடிக்கிறதோ அதை ஏற்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் அனுமதி உண்டு அப்படின்னு போது, எனக்கு பிடிச்சிருக்கு இஸ்லாம், நான் ஏற்றுக்கிட்டேன், அதுல உள்ள நடைமுறை வந்து ஹிஜாப் அணிகிறது, நான் அணிஞ்சுக்கிட்டேன், என் எப்படி தடுக்க முடியும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இதுக்கு பதில் தருவது நீதிமன்றம். நீங்கள் விரும்புகிற மார்க்கத்தை ஏற்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அப்படின்னு வரும்பொழுது ப்ரொஃபஸ் ஓகே, அது உங்களோட போயிடுச்சு. டு பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி வந்துருச்சு. அப்ப நீங்க அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இட் சுட் பி எசென்சியல் பிராக்டிஸ் ஆஃப் தி ரிலிஜன். அதை விட்டுட்டா அந்த மதத்துல சப்ஜெக்டே போயிடும். தொழுக, நோம்பு, அந்த மாதிரி எசென்சியல் பிராக்டிஸா இருக்கும். வியரிங் ஹிஜாப் எசென்சியலா இல்லையா அப்படின்னு ஒரு கிளாஸே நடத்துறாரு. ஆனா இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் நம்ம நடந்திருக்காங்க. கர்நாடகாவில் கூடிய முஸ்லிம்ஸுக்கு தெரியாது. அதான் ஹைலைட். ஒரு விஷயத்தை எடுத்தா எப்படி கிராஃப்ட் பண்றாங்க. ஏன் இன்றைக்கு சமூகத்தில் இது போன்ற விழிப்புணர்வுகள் தேவைப்படுகிறது? 17 வயது உள்ளவர்கள் எத்தனை பேர் திருமணம் முடிக்கும் பொழுது பிரச்சனையாகிறது, திருமணம் முடிக்கிறாங்க, போறாங்க வர்றாங்க, ஒரு முறையாக சட்டம் அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா? ஊர் சைடுலாம் நிறைய நடந்துட்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த இஸ்லாமிய வீட்டிலே புகுந்து அந்த திருமணத்தை தடுக்கிறார், தடுத்து நிறுத்துகிறார், பிடிச்சிட்டு வர்றாரு, கைது பண்ணி தூக்கி போறாரு, மாமல்ல குடும்பத்தை கைது பண்ணி தூக்கி போறாரு, பொண்ணு குடும்பத்தை கொண்டு போய் ஹோம்ல அழைக்கிறாரு. அவருடைய பெயரை பார்த்தால் தர்ரேஸ் அகமது என்கின்ற ஒரு முஸ்லீம் தலைவராக இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரொபோர்ஷனேட் வைஸ் எந்த இடத்தில் முஸ்லிம்கள் அதிகார மையத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அவர்கள் அந்நியப்பட்டு போகிறார். அவங்க ஈஸியா காரணம் பண்ணுறாங்க. அப்ப இந்த சமூகம் ஒவ்வொரு தனிநபரும் எத்தனை பேரை உருவாக்கி இருக்க வேண்டும் என்கிற கடமை இருக்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது லிபரான் கமிஷனுடைய அறிக்கை சொன்னது. லிபரான் கமிஷனுடைய அறிக்கை ரொம்ப அழகாக, கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதிக நாட்கள் எடுத்துக்கொண்ட கமிஷனுடைய அறிக்கை வந்து லிபரான் கமிஷன் அதிக வருடங்கள் எடுத்து சமர்ப்பித்தது. அதில் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், லிபரான் கமிஷனுடைய அறிக்கை என்ன சொன்னது என்று சொன்னால், தினந்தோறும் அவரிடத்திலே காதில் ஓதப்பட்டுக் கொண்டே இருந்தது. சூப்பர் அழகா சொல்லுவார். இடித்த கைகளுக்கும் இடிபட்ட கட்டடத்துக்கும் எந்த தொடர்பும் அன்பாகவும் இல்லை, கோபத்தோடும் இல்லை. அந்த மசீத் அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது, வெறுக்கவும் செய்யாது. ஆனா இடிச்சாங்க எப்படி அப்படின்னு பதில் சொல்றாரு இப்ராஹிம் கமிஷன். என்ன ஒரு கும்பல் போய் தான் இடிச்சுங்க, ஒரு கும்பலாக இடிச்சாங்க. இடிபட்ட கட்டடத்திற்கும் இடித்த கைகளுக்கும் அன்பால் உறவும் இல்லை, ஆத்திரத்தால் உறவும் இல்லை. ஆனா எப்படி இடித்தார்கள் என்று சொன்னால், தொடர்ந்து அவர்களுடைய காதுகளிலே சொல்லப்பட்டது, இது அவமான சின்னம், 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 இது அவமான சின்னம் என்று தொடர்ந்து அவருடைய காதுகளில் சொல்லப்பட்ட போது, அது இப்ராஹிம் கமிஷனுடைய அறிக்கை சொன்னது. தொடர்ந்து அதை சொல்லப்பட்டதனால் அதை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் சென்று போய் அதை இடித்தார்கள். அப்ப மாதத்தில் கல்வி கற்பது கடமை என்று சொல்லப்பட்டதே அதை மண்குதிர தூண வாரிகி பகுவ ஷஹீத், மண்குதிர தூண அஹ்லிஹி பகுவ ஷஹீத். யார் தன்னுடைய உரிமைக்காக போராடி அந்த இடத்தில் உயிரை கொடுக்கிறாரோ அவர் சகாதத்தை அடையக்கூடும் என்று சொன்னார்களே, அந்த உரிமைக்காக போராடி அந்த உரிமைக்கான களத்திலே கல்வியை கற்க வேண்டும், அந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடத்திலே நிற்க வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு சமூகமோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனிநபர்களோ ஏன் தயாராகவில்லை?
இன்றைக்கு ஒரு இஸ்லாமியன் ஒரு ஊரிலே போலீஸாக இருந்தால், இன்ஸ்பெக்டரா இருந்தால், ஒரு இஸ்லாமியன் ஊரிலே டிஎஸ்பி ஆகோ எஸ்பி ஆகோ அல்லது டிசி ஆகோ கமிஷனராகவோ இருந்தால், கலெக்டராகவோ இருந்தால் பாதிக்கப்பட போகுது அந்த ஊரில் முடிச்சுட்டு. ஏன்னா அவரை நியூட்ராலிட்டியை காட்டுறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படும். அதற்கு காரணம் என்னன்னா எண்ணிக்கை கிடையாது. ஆனால் எங்கிருந்தால் நமக்கு என்ன, நாம் நல்லபடியாக இருக்கிறோமா, சம்பாத்தியம் தான் உண்டு தன் வீடு உண்டு என்பால் சின்னதொரு கழுகு போல் உள்ளம் கொண்டால் என்று தமிழிலே சொல்வார்கள். من خير معاش الناس لهم رجل ممسك عنان فرسه يطير على متنه كلما سمع هيئة او فزعة طال عليه يتمنى الموت والقتل என்று الله صلى الله عليه وسلم. பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே சிறந்த வாழ்க்கை ஒரு சமூகத்துக்கு எப்போது ஏற்படும் என்று சொன்னால், மின் கைரி மகாஷி நாசிலகும் ரஜுலன், ஒரே ஒருவன் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? மின் கைரி மகாஷி நாசிலகும் ரஜுலன் மும்சிக்கு ரிஜால ஃபரஸிஹி யதீரு அலா மத்னிஹி, தன்னுடைய குதிரையை கெல்வாளத்தை பிடித்துக் கொண்டிருப்பான். சமூகத்தையே சுற்றி சுற்றி வருவான். இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறதா, இந்த சமூகத்திற்கு அனைத்து நலங்களும் சிறப்பாக கிடைக்கிறதா, இந்த சமூகத்துக்கு எதிர்ப்பு எதுவும் இருக்கிறதா, இந்த சமூகம் தாக்குதலுக்கு உள்ளாகிறதா என்ற எண்ணத்தோடு சிந்தனையோடு பொழுதினமும் அனுதினமும் இதையே யோசித்துக் கொண்டிருப்பான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சுத்திட்டே இருப்பான். குல்லமா சமிஅ ஹையத்தன் வ ஃபுஸகத்தன், இந்த சமூகத்துக்கு எதிரான தாக்குதல்கள் வந்தது, இந்த சமூகத்துக்கு எதிரான விமர்சனங்கள் இருந்தது, இந்த சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்தது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வளர்ந்து செல்வான். எதற்கு? இந்த மண்ணில் மௌத்தவன், அந்த இடத்தில் நாம் கொல்லப்பட்டாலும் வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த சமூகத்தில் உரிமைக்காக நிற்கணும் அப்படின்னு ஒருவன் இருந்தால் அது கைரி மகாஷி நாசத்தை சொல்லலாம். அப்போ இந்த சமூகத்தில் ஒருவர் கூட இல்லை சேர்த்து அதை உருவாக்க வேண்டிய கடமை தனிநபர்களின் கடமை. இன்னைக்கு நான் அழுத்தமாக இந்த இடத்துல பதிவு வைக்க விரும்புவது, எல்லாருக்கும் ஒரு குழு இருக்கு. நம்ம சமுதாயம் நினைக்கிறாங்க இதை செய்யணுமா, ஓகே ஜகாத் செய்யணுமா, அதுக்கு ஒரு குழு இருக்கு, அதை கொடுப்போம். ஓகே நல்லது பண்ணணுமா, இந்த குரான் ஓதுறதுக்கு ஒரு குழு இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஓகே கல்விக்கா, அதுக்கு ஒரு குழு இருக்கு, கொடுத்துருவோம். டைரக்டா கம்யூனிட்டியில கனெக்ஷனே இல்லாம போயிடுச்சு. அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் ஒரு நபரை ஒவ்வொரு நபர்களும் தத்தெடுத்து உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய எதிரி நம்மை விட பன்மடங்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 256வது வசனம் 2வது அத்தியாயம். நல்லா என்ன சொல்றாங்க குரான்ல, சூரத்துல் பக்ரால 256வது வசனம். உங்களுடைய அறிவை ஆற்றல் அதிகப்படுத்துவாங்க. என்ன சொல்றான்? லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய். கிதாபுடைய தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதி இந்த ஆயத்தை வாசித்து சொல்கிறார், படிச்சு பார்த்துக்கங்க. இந்த ஆயத்தை வாசித்து சொல்கிறார், லா இக்ராஹ ஃபித்தீன் என்று வருகிறது. 64 பக்கத்தில் இது வருது செய்தி. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் கட்டாய கடமைகள் எதுவும் இல்லை என்று இஸ்லாம் சொல்வது, அதனால் ஹிஜாப் கடமை இல்லை என்கிறார். இதை எதிர்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சாமான வழக்கிலேயே ஏற்றுக்கொண்டது அப்துல்லா யூசுப் உடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான். அந்த டிரான்ஸ்லேஷன் படி லாய்கராமத்தின் மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை, ஹிஜாப் என்பது கட்டாயம் இல்லை என்று சொல்றார். ஓ, இந்தந்த கோணங்களில் தான் இதை தடை செய்யப்பட்டதா என்று கேட்பதற்கோ மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்கோ சமூகத்தில் எத்தனை நபர்கள் தயாராக இருக்கிறார்கள்? ஏன்னா இந்த தலைப்பு இங்கு உள்ள மக்களுக்கு பேசும்போது அது இன்னும் ஆக்டா புரியுங்கிறதுனாலதான் ஹிஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குர்ஆனுக்கான விளக்கங்கள் அது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பாக்கத்துல கடமை இல்லை, கத்த பையன் முஷ்டுமில் அதை வழிகேடு வேற நேர்வழி வேற தனித்தனியா பிரிச்சாச்சு, இதுல கட்டாயம் கிடையாது அப்படின்னு. இன்றைக்கு 370 ஆர்டிகிள், காஷ்மீருக்கு எதிரான 370 ஆர்டிகிள் ரிமூவ் செய்யப்பட்டால், சிஏஏ என்று முஸ்லிம்கள் குடியுரிமை பெறுவதற்கு எதிராக ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அதை எதிர்த்து இன் எஜுகேஷன் இன் ப்ராட்டஸ்ட் தன்னுடைய ஐஏஎஸ் பதவிகளை ராஜினாமா செய்யக்கூடியவர்கள் சசிகாந்த் செந்திலாகவும் கண்ணன் கோவிநாதனாக இருக்கிறார்களே தவிர இங்கு எங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் தெரியவில்லை. அதை எதிர்த்து ராஜினாமா பண்றாங்க. பில்கிஸ் பானு என்கின்ற பெண் கற்பழிக்கப்பட்டு உருவமான முறையிலே கற்பழிக்கப்பட்டு எந்த அளவுக்கு என்றால், அம்மா சொல்றாங்க, என்னுடைய தாய் இருந்தாங்க என் கூட, அந்த அம்மாவுக்கு குழந்தை பேச்சியெல்லாம் எடுத்து தாய் அந்த அம்மா, அந்த அம்மாவை தொடர்ந்து வன்புணர்வு செய்ததுனால அந்த அம்மா வந்து ரத்த போக்கா உதிரப்போக்கால் அங்கேயே இறந்தாங்க. ஆனா இப்போ திரும்ப யோசிக்கிறேன், இதெல்லாம் சொல்லியும் நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நம்ம யாரையும் போட்டு வன்பு பண்ண முடியாது.
ஐ யூஸ்வலி டெக்ளேர் அவர் ஆஃபீஸ் இஸ் ரன் பை அம்பேத்கர் செக்யூலர் வேல்யூஸ் அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மறந்து விட்டோமா? இப்படி ஒரு வார்த்தை, நாங்க தற்கொலையாவே இருந்துட்டு போறோம், நாங்க போட்டுக்கிறோம் ஓட்டு அப்படிங்கிறாங்க. நாம் எந்த ஒரு ஆபத்தை சொல்கிறோம் அரசியல் ரீதியாக என்றால், ஒரு பெண் இதே சட்ட விஷயத்துல தான் நம்ம சொல்லுது, என்னுடைய சகோதரி பேர் ஷமீம் உள்ள பெற்று 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் உள்ள பெற்றோட எப்படி இருக்கும்? அந்த பெண்ணை தொடர் வன்புணர்வு செய்து அந்த ஏற்கனவே உதரப்போக்கு நிஃபாஸ் தாக்கி 40 நாள் தாங்கி இருந்தது, தொடர் உதரப்போக்கால் அந்த ஸ்பாட்லயே அவுட்டு. அவங்க அம்மாவையும் தொடர்ந்து வன்புணர்வு செய்ததுல அவங்களும் அந்த ஸ்பாட்லயே அவுட்டு. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை முட்டி போட வச்சு எல்லோரையும் வெட்டி அப்படியே அங்கேயே போட்டு, இந்த அம்மா வந்து கடுமையான உதரப்போக்கு தொடர்ந்து வன்புணர்வு செய்தோம் சொல்றாங்க. சாச்சா விட்டுருங்க, மாமா விட்டுருங்க அப்படின்னு நான் கத்துனேன். ஏன் அப்படின்னா, என்னை கற்பழித்தவர்கள் எல்லாம் எங்க பக்கத்து வீட்டில் நாங்க பால்கார குடும்பம், எங்ககிட்ட பால் வாங்க வரக்கூடிய மெடிக்கல் ஷாப் வைத்திருந்தவரும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருந்த மாமாவும் சாச்சாவும் இவர்களும் தான் எங்களை தாக்கினார்கள். இது யதார்த்தம். இஸ்லாத்தை யார் எதிர்ப்பார், இஸ்லாத்தை வந்து யார் தான் கேட்டுக்கொள்வார், எப்படிதான் அப்துல்லா பின் சலாம் வரலாறு நம்ம படிக்கலையா? அவரு அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு வரலாறு நம்ம படிக்கலையா? அப்ப எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த சொல்லுது, என்னை இப்படி வன்புணர்வு செய்கிற அந்த நேரத்தில் நான் வந்து சாச்சா விட்டுருக்க மாமா விட்டுருக்க கத்துனேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிந்தவர்கள், எல்லாரும் எனக்கு அறிமுகமானவர்கள். என்னாச்சு அப்படி நிலக்குத்தி தலை அப்படி நிலக்குத்தி அதிகப்படியான இதுல அப்படியே கண்ணு நின்றதுனால செத்துச்சு நினைச்சு இந்த மட்டும் விட்டான். ஆனா அந்த அப்படியே அந்த அதுக்கப்புறமா பல மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு வெளியே வந்து, ஒரு ஹைலைட் என்னன்னா, எந்திரிச்சு வெளியே வந்து இதற்காக போராடி 2002 நடந்த இந்த அநீதிக்கு நீதிமன்றம் சென்று, அப்ப ஆக்சுவலா அவங்க வந்து கேம்ப் கூட்டு போறாங்க. கேம்ப் கூட்டு போனா தான் புள்ள சாலியா, அவங்க மக 3 வயசு புள்ள சாலியாக கண்ணு புள்ள அடிக்கிறான், அடிச்சு கொத்த அடித்து புள்ள காலி அப்படி அடிச்சு அவங்க வீட்டுக்கார சொல்றாரு, அவங்க வீட்டுக்கார சொல்றாரு, திடீர்னு நைட்டு சாலியாக எந்திரிப்பா என் மனைவி. ஏன்னு கேட்கிறோம், இல்ல சாலியாக கட்டுமான நடந்ததுல புடிச்சிட்டு கட்டுமனால அடிச்சு. அப்ப அவங்க வந்து பதறி எந்திரிப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ட்ராமா அப்படியே அவங்க ஸ்ட்ராமடைஸ்ட். பக்கத்துல லோஹார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு எஸ்பி வராரு, இவங்களை வந்து கேம்ப் கூட்டு போனான். அந்த கேம்ப் கூட்டு போனா சோமாபாய் அப்படிங்கிற கான்ஸ்டபிள் என்ன பண்ற எல்லாத்தையும் எழுதுறாரு. அப்படியா நடந்துச்சா ஓகே எல்லாத்தையும் எழுதுறாரு. நான் ஏற்கனவே சொல்றேன், மாமா சாச்சா எல்லாருடைய பேரும் தெரியல, எல்லா பேரையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு அன்ஐடென்டிஃபைட் அக்யூஸ்ட் எழுதுறாரு. வாங்கி பார்த்துட்டு பேரே இல்லையே, வேற ஒண்ணு காரணம் கிடையாது, முஸ்லிம்கள் மட்டும்தான் காரணம். அப்ப இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கும்னு நகரப் போகுதா, இல்லை இது எதிர்த்து இதை மாற்றுவதற்கு விழிப்புணர்வு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நகரப் போகிறதா இருக்கு. அப்ப இது எழுதல அதுக்கப்புறம் கேம்புக்கு போய் அந்த கேம்ப்ல கலெக்டர் கிட்ட சொல்லி, கலெக்டர் திரும்ப டாபோட எஸ்பிக்கு சொல்லி, எஸ்பி கிட்ட திரும்ப எழுது கம்ப்ளைண்ட், திரும்ப போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குது, திரும்பவும் பேர் இல்லை யாருக்கு எழுது. அதற்கு பிறகு சில என்ஜிஓஸை அழைத்துக் கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. 2002 நடந்ததற்கு 2003, 2004, 2005, 2004 பிறகு ஆட்சி மாறுகிறது. இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஆர்டர் வாங்குறாங்க. சிபிஐ வந்து குஜராத் வச்சு விசாரிக்க கூடாது அப்படின்னு ஆர்டர் வாங்கி மகாராஷ்டிராவுக்கு மாற்ற வந்தாங்க. மகாராஷ்டிராவுக்கு மாறுது. மகாராஷ்டிராவுக்கு மாறினது இந்த பாடிஸ் வேர் எக்ஸிக்யூட், தி மேட்டர் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ. சிபிஐக்கு கொடுத்த உடனே சிபிஐ என்ன பண்ணாங்கன்னா, புதைத்த உடல்கள் எல்லாம் திருப்பி எடுக்கணும் அப்படி. இப்போ போறான், போய் யார் யாரெல்லாம் புதைச்சாலும் கூட இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி எடுக்கலாம். தோண்டி எடுக்கும்போது தான் புதைச்சவனை கூட்டு போகும்போது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் முன்னால எப்பவுமே இந்த மாதிரி பாடிஸை புதைக்கணும்னு சொன்னா சொல்றது டாக்டர்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்கும், அந்த புதைச்ச ஆளுங்க இருப்பாங்கல்ல, சில வேலை பாக்குறவங்க, அவங்க யார் முன்னாடி புதைக்கப்பட்டுச்சோ எல்லாரையும் கொண்டு வந்துச்சு புதைச்சு எடுக்கிறான். புதைச்சவன் எழுதுறான். எடுக்கும்போது சொல்றான், எடுத்தா எங்கேயும் எந்த பிணத்துக்கும் தலை இல்லை. நீங்க திரைப்படங்களிலே பார்த்திருப்பீங்க, தலைங்கிறது இதுல ரொம்ப முக்கியமானது எவிடன்ஸ்ல. எந்த பிணத்துக்கும் தலை இல்லை. அந்த புதைச்சாண்ட அவன் வந்து சிபிஐ விசாரணை வச்சு சொல்றான், நீங்க ஏன் தலை இல்லை அப்படின்னு சொன்னா, அரசு மருத்துவர்கள் தான் அந்த தலையை வெட்டினார்கள், காவல்துறையினர்கள் சொன்னார்கள், அவர்கள் வெட்டினார்கள், நான் புதைத்தேன் அப்படின்னு சிபிஐ சொல்றான். அந்த உப்பு கூட்டியிருக்காங்க, செருப்புகள் மிரட்டியிருக்காங்க, டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ். 2002 நடந்தது. 2008 வரை வழக்கு சென்றது. 2008 தீர்ப்பை பெற்றார். 2008 தீர்ப்பை பெற்றார். 20 பேர் குற்றவாளிகள் நீதிமன்றம் சொன்னது. 20 பேர் குற்றவாளிகள் நீதிமன்றம் சொன்னது. அந்த 20 பேரில் 12 பேர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், 8 பேர்
அரசு